தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings of League. This is Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்புல இருந்து அடுத்த சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். கருப்பு என்னன்னு போட்டுருந்துச்சு, கருப்பு கூடவா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கருப்பு சாமி ரிலேட்டடா சாமி ரிலேட்டடா இருக்க மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கு துணைக்கு கூப்பிடுற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் பார்த்தா நம்மளுக்கு இருக்கு. சோ நான் இன்னைக்கு சாங் பார்க்கல. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ், அண்ட் சாங் பாக்குறதுக்கு முன்னாடி சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க இல்ல ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆன்ல வச்சுட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஓகே. பயங்கரமா இருக்கு. மந்திரம் சொல்ற மாதிரி இருக்குல்ல. ஓ ஆஹா, ஓ ஐயோ செமையா இருக்கு பாடினது. பா ஓ சவுண்ட் பாரு. இவரோட அந்த லுக்குக்கும் அந்த பாட்டுக்கும் வேற மாதிரி இருக்கு. ஐயோ சம்திங் ஏதோ பண்ணுது இல்ல. ஓ போடு. ஏய் இவர் வாய்ஸ் பயங்கரமா இருக்கு. ஓ ஓ ஐயோ சீரியஸா ஒரு மாதிரி பண்ணுது இந்த சாங். ஒரு திருவிழா வைப் இருக்குல்ல. இங்க பாரு. ஐயோ ஓ காட், போடு. செம ஓ வாவ், சோ நல்லா இருக்கு. சாய் அப்பயன்கர் இங்க தாங்க வேற மாதிரி. ஆடியோ லான்ச். ஆமா ஓ காட். சீரியஸ்லி ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்கோம். ஆக்சுவலா சொல்ல போனா எனக்கு தெரிஞ்சு கருப்புல இருந்த வந்த சாங்ஸ்ல எல்லாத்தை விட எனக்கு இந்த சாங் வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த மாடுலேஷன், அதாவது ஒரு மாதிரி கொண்டு போய் அங்கங்க கொஞ்சம்
ரொம்ப ஸ்பீட் அப் பண்ணி அந்த பாட்டு வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து இந்த திருவிழால எல்லாம் போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி பாட்டெல்லாம் போடுவாங்க. என்னதான் நம்ம ஒரு சாங்ஸ் நம்ம கேட்டாலும் அந்த சாமி சாங்க கேக்குறப்போ ஒரு மாதிரி அந்த வைபே பயங்கரமா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் வைப் அது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியல. கண்டிப்பா நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. சோ கிட்டத்தட்ட இந்த சாங் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஜிப்ரிஷ் மாதிரி எப்படி இருந்துச்சு. பட் ஆனா ஏதோ ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, இவ ஏதோ மந்திரம் ஊதுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நம்ம சாமி கும்பிடுறப்பெல்லாம் மந்திரம் எல்லாம் ஊதுறப்போ ஃபாஸ்டா இது பண்றப்போ ஸ்பீட் அப் பண்ணுவாங்க. பட் நமக்கு அது என்னன்னு புரியாது. பட் அந்த 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 ஒரு அந்த டியூனை வந்து அப்படியே நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு இல்ல. அது நம்ம கரெக்ட் தான். ஸோ ஸ்டார்டிங் அப்படிதான் ஆரம்பிச்சது. அண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு சாய பயன்கரோட இது வரைக்கும் கம்போஸ் பண்ண சாங்ஸ்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங் நான் சொல்லுவேன். ஒவ்வொன்றுமே சீரியஸா சூப்பரா இருந்தது. அங்க அந்த அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சீரியஸா சூப்பரா கடைசியா அந்த ஹைப்ல ஒரு மியூசிக் கொண்டு போனாங்க. செம்மையா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சாங் கேட்கவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா. அதாவது என்னன்னா அது அப்படியே என்னையே அறியாம உள்ளுக்குள்ள ஒரு சாங் போய் ஏதோ ஒண்ணு பண்ணுச்சுங்க. வேற லெவல்ல இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாங். சிங்கர் மகாலிங்கம் அவரோட வாய்ஸ் வந்து சூப்பரா இருக்கு இந்த பாட்டுக்கு. அவருக்கு ஆக்சுவலி அந்த கிராமத்து பாட்டெல்லாம் அவர் செம்மையாவே பாடுவாரு. சோ ஆப்டா சூஸ் பண்ணி செம்மையா பண்ணிருக்காங்க. சோ அவரும் சாயா பயன்கரும் சேர்ந்து பாடுற மாதிரி அந்த போர்ஷன்ல வந்து எனக்கு சாயா பயன்கரோட வாய்ஸ் எனக்கு தெரியவே இல்ல. இவரோட வாய்ஸ் அவரோட வாய்ஸ் டாமினேட் பண்ணி பயங்கரமா தான் இருந்துச்சு. சோ கண்டிப்பா ஒரு யூனிக்கான வாய்ஸ். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹாலிவுட்லாம் இந்த ராக் ஸ்டார்ஸ் அவங்க எல்லாம் பாடுறத நம்ம பார்த்திருப்போம். ஆடியோ லான்ச்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஆளுங்க அந்த மாதிரி கெத்தா முடியை விரிச்சு போட்டு அந்த ஒரு ஸ்டைலா பாடுறது, தமிழ்ல பாடுறது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சீரியஸா பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. நம்ம என்னடா ராக் ஸ்டார்ஸ் நம்ம ஊர்ல இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஒரு கெத்தா அடி காலர் தூக்கி விடுற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. நல்ல கம்பீரமான குரல் செம்மையா இருக்கு. இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இவர் இருக்காரு. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் பாடுறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் மூலமா வெளில தெரிய வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க சாங். அண்ட் ஆல்சோ ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்கோம். எனக்கு ஆக்சுவலி பிரெடிக்ட் பண்ணவே முடியல. ஒரே சாமி வைபாவே இருக்கு இந்த. ஆனா இவரு நம்ம ஆடியோ லான்ச்ல நம்ம ஆர்ஜே பாலாஜி பேசுனது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் கிளிம்ஸ் பார்த்தேன். சோ அதுல ஆர்ஜே பாலாஜி வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்கும் ஒரு ஹை கொடுக்குமாமா. அப்படி மட்டும் கொடுத்துட்டீங்கன்னு ஒவ்வொரு 10 மினிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை கொடுக்கும். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்குமா. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா ஃபேன்ஸுக்கான ஒரு ட்ரீட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கொஞ்சம் கான்ஃபிடண்டா பேசியிருக்காரு. கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன மாதிரி ப்ராடக்ட் வச்சிருப்பாரு, என்ன மாதிரி பண்ணியிருக்காருன்னு பார்த்துருப்பாங்க. ஸோ கான்ஃபிடண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. நிறைய பேர் கான்ஃபிடண்டா தான் பேசுறாங்க. பட் எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் இருக்கு. பட் எனக்கு என்னன்னா ஒரு கட் ஃபீல், ஓகே இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. அது கண்டிப்பா நடக்கும்னு வேண்டிக்கிறேன். ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா கருப்புசாமி அவங்க கூட அவங்க என்டையர் டீம் கூட வந்து பாத்தீங்கன்னா துணை இருப்பாருன்னு நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் வைபாவே இருக்கு இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கறப்போ. இந்த மூவியை சீரியஸா என்னால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல எப்படி இருக்க போகுது. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா விமென்ஸ் மத்தியில ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் வைப் வந்துருச்சு. அது ஸ்பிரிச்சுவல்னா விமென்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குமா? ஆஃப் கோர்ஸ் நாட் லைக் தட் ஆக்சுவலி. உனக்கு இல்லன்றதுக்காக நீங்க வந்து இது சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மென்ஸை விட விமென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிக ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தி. மென்ஸுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி அதெல்லாம் பிடிக்கும். பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மா அவங்களுக்குலாம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். அவங்க பார்க்காத ஒரு ஆஸ்ட்ராலஜியா ஹோரோஸ்கோப்பா அவ்வளோ சாமிக்கான அவ்வளோ விஷயம் பார்ப்பாங்க. ஸோ விமென்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிரிச்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா பிலீஃப் ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் நான் சொல்ல வந்தேன். உனக்கு இல்லைன்றதுக்காக எனக்கு இல்லன்ட்டு இல்ல இருக்கு. பட் ஸ்டில் நீ வந்து விமென்ஸ்க்கு மட்டும் நீ அதனால இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா விமென்ஸ் புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல வரேன். இந்த ஸ்பிரிச்சுவல் இது வந்து கண்டிப்பா விமென்ஸோட கூட்டம் அங்க சும்மாவே சூர்யாக்கு கூட்டம் அலமோதும். ஆமா ஆக்சுவலி நம்ம கருப்புக்கு வந்து ரொம்ப நேரமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. அதுவும் கரெக்டா நமக்கு சம்மர் ஹாலிடே சமயமா கண்டிப்பா ரிலீஸ் ஆகறனால நல்ல டைம்ல கரெக்டான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. இவ்வளவு நாள் டிலே ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ரைட் டைம். கரெக்டான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் எங்க சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கருப்பு டீமுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். கண்டிப்பா பிளாக் பஸ்டரா இருக்கணும். சூர்யாக்கு அண்ட் ஆல்சோ ஆர்ஜே பாலாஜி என்டையர் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேண்டிக்கிறோம். அண்ட் ஓவராலா இந்த சாங் சீரியஸா தரமான சம்பவம். சாய பயன்கர் வந்து பாத்தீங்கன்னா
இதுக்கு முன்னாடி என்னென்ன சாங் எப்படின்னு கொடுத்தனா எல்லாம் மறந்து போச்சு எனக்கு. இந்த சாங் தான் வந்து பாத்தீங்கன்னா இனிமே மண்டைக்குள்ள ஒரு மாதிரியே ஓடிட்டே இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு இது கொண்டு வந்திருக்காரு. அவரை பத்தியும் ஆக்சுவலா பேசியிருந்தாரு ஆடியோ லான்ச்ல. சாய் வெங்கட் பத்தியும் சொல்லியிருந்தாரு. அவரோட பண்ணி நோட்டா சொல்லியிருந்தாரு. நான் அவரோட வீடியோ மட்டும் நான் வண்டியில வரும்போது அப்படியே கொஞ்சம் கேட்டுட்டு வந்தேன். அதனால நான் சொல்றேன். நான் சூர்யா ஸ்பீச் தான் தேடினேன், எனக்கு எதுவும் கிடைக்கல. அதனால அதுதான் இருந்துச்சு அப்படின்னா இல்ல அதுதான் யூடியூப்ல தான் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அது லிங்க் போடுங்க. ஏன்னா அதை நாங்க பாக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். எனக்கு எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல ஸ்பீச். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு யாரோ போட்டிருப்பாங்க யூடியூப்ல. ஏதாவது இருந்ததுன்னா லிங்க் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு ப்ளீஸ் மறக்காம லிங்க் ஷேர் பண்ணுங்க. நாங்க அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் ஓவராலா வெரி ஹாப்பி. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எங்க ரியாக்ஷன் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். அண்ட் இது வரைக்கும் நாங்க நிறைய சாங் ரியாக்ஷன் பண்றப்போ உங்க ரியாக்ஷனுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நல்லா ரியாக்ட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நல்லா இருக்குங்க. உள்ளுக்குற ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல், சாட்டிஸ்பாக்சனா நம்ம ஓகே ஒரு சிலருக்கு பிடிக்குது, கொஞ்சம் பேர் பிடிக்குது நம்ம ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா இதுல இருந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைபரு, இதுல இருந்து வர ரெவன்யூ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெருசாவே தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வர்றது இதெல்லாம் நாங்க பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. கண்டிப்பா இவங்களுக்காக நம்ம ஏதோ என்ன நடந்தாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் சத்தியமா கிரியேட் ஆகுது. ஸோ கீப் மோட்டிவேட்டிங் அஸ், அதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் இந்த சாங்கே பாத்தீங்கன்னா ஒரு 2 days ஆயிடுச்சு. பட் இது வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ட்ரெய்லருக்காக நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்கோம். எந்த டிலே இல்லாம ட்ரெய்லர் வந்தா உடனே நாங்க ரியாக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுவோம். எங்க இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ட்ரெய்லருக்கு நம்ம கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவோம். சோ அதுக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த நோட்டிபிகேஷனை நீங்க ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபை ஆகும். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம CR63 வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிருந்தோம். அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் துருவ நட்சத்திரங்கள் வந்தா நல்லா இருக்குமே, ரொம்ப நாளா அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கமிங். June 15th ரிலீஸ் பண்ண சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு. சோ June 15. ஓகே June 15 இல்ல June 15. June 15 இன்னும் ஒரு மாசம் இருக்குல. 10 வருஷம் ஆச்சு அந்த படம். இப்போ எனக்கு வந்து இப்போ வருதே ஒரு மாசத்துல வருதேன்னு சந்தோஷமா. அதாவது June 15th ரிலீஸ் பண்ணனும். அதுதான் நான் வந்து கேன் பி டுமாரோ, நாளைக்கு கூட ரிலீஸ் ஆகலாம், இல்ல நெக்ஸ்ட் வீக் கூட ரிலீஸ் ஆகலாம். நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு June 15th ரிலீஸ் பண்ணும் அந்த படத்தை. கண்டிப்பா பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் சரி, 12 வருஷம் ஆனாலும் சரி, அந்த மூவியோட அந்த கிளாரிட்டி அந்த இதெல்லாம் பாக்குறதுக்கு சீரியஸா சூப்பரா தான் இருக்கும். அண்ட் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு டிசப்பாயின்மெண்ட் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம விஷாலோட படம் வந்து பாத்தீங்கன்னா டிலேடா தான் இருந்துச்சு. பட் மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போச்சு, செமையான வசூலுமே இது பண்ணுச்சு. கண்டிப்பா அந்த மாதிரி ஆகணும். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசருக்கு, ஜிவிஎம்க்கு அவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கட்டும். பார்க்கலாம், லெட்ஸ் see, wait and see. And thank you once again, thank you so much for your support. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். Thank you, bye bye.